அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போதான் உங்களுடன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்போனும் இளைஞர்களும். இன்றைய காலத்தில் இளைஞர்கள் சிலர் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதில் அதிக கவனம் மேற்கொண்டு அதை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்றும் அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்றும் நினைத்து அல்லாஹ்வை நினைப்பதையும் அவனை வணங்குவதையும் பற்றி நினைக்க மறுக்கிறார்கள். இவ்வாறு கூறுவதனால் மனிதன் தன்னைத்தானே நஷ்டப்படுத்திக் கொள்வதாக அல்லாஹ் கூறினார். இந்த இளைஞர்கள் சிலர் தங்களுடைய மனோயிச்சையின் காரணமாக தவறான முடிவை எடுக்கிறார்கள். இன்று நம்மை கைபேசி இல்லாதவரே கிடையாது. அதிலும் இணையதளங்களில் உபயோகக்கூடிய ஆண்ட்ராய்டு என்று சொல்லக்கூடிய அதிநவீன வசதிகள் கொண்ட கைபேசியை சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இளமை பருவத்தை ஒருவர் அடையும் போது ஏற்படக்கூடிய நல்லதை கெட்டதை அனைத்தும் நன்கு தெரிந்து நல்லதையே தேர்ந்தெடுத்து நபிகளால் காட்டி தந்த வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். இதோடு இம்முறையை நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி தென் மாவட்டங்கள் இணைந்து நடத்தும் இளைஞர்கள் எழுச்சி மண்டல மாநாட்டிற்கு அன்புடன் அழைக்கிறோம். வாஹிதா